யாரு விளையாடுறா? அம்மா இங்க காலையிலே வந்துட்டாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல கேள்வி கேட்டா அக்ஷரா. நேத்து பூஜை முடிச்சிட்டு வர்ற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நீ தானே அக்ஷரா அங்க வந்து என்னையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. அதுக்கப்புறம் கூடவே இருந்து டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அம்மா கண் முழிச்சதுக்கு அப்புறம் தானே வீட்டுக்கு கிளம்பி போனேன். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வா, எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணாங்க ஆண்டி. அங்க இருக்குது அம்மானா, அப்ப இங்க இருக்குது அப்படிங்கிற குழப்பத்திலேயே ஓடி போய் எட்டி பார்த்த அக்ஷரா அதிர்ச்சிலையும் சந்தோஷத்திலையும் நம்ப முடியாத வியப்புல கண் கலங்கி நின்றா அக்ஷரா. அவங்க பூஜை அறையில இது வரைக்கும் இல்லாத பெரிய அம்மன் சிலை. அந்த சிலை அம்மா கிட்ட இருந்த அதே சிகப்பு கலர் சாரி, அதே நகைகள், முன்னாடி அந்த பிரசாத தட்டு. அப்போ புரிஞ்சது அக்ஷராக்கு, அம்மா உருவத்துல வந்தது சாக்ஷாத் அந்த அம்மனே தான். ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல தன்னோட அம்மாவை பார்த்து அழுத அக்ஷரா. நீங்க சொன்னதுதாமா சரி. என்ன நவீன காலமா இருந்தாலும் தன்னை நம்பின பக்தர்களை என்னைக்குமே அந்த கடவுள் கைவிட்டதே இல்லை அப்படின்னு கடவுள் நம்பிக்கையே இல்லாத அக்ஷரா கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சா. இந்த கதையை பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு? அப்படி இருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. சாஜி சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கதையோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.